வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக 123 குடும்பங்கள் பாதிப்பு. பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க சம்மேளனத்திற்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் இன்று சந்திப்பு. நேபாளத்தில் இஷாராவுடன் கைதான தக்ஷி என்ற பெண் அவருக்கு தெரியாமலேயே நேபாளத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். தீபாவளி திருநாளை முன்னிட்டு இன்று நாடளாவிய ரீதியில் விசேட பூஜைகள். வடக்கு மாகாண பாடசாலைகள் நாளைய தினம் வழமை போல் இயங்கும் என ஆளுநர் செயலகம் அறிவிப்பு. திருகோணமலை தங்கபுரம் பகுதியில் இன்று மாலை இடம்பெற்ற விபத்தில் 5 படுகாயம். நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக 123 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. நாடளாவிய ரீதியில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 512 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. கடும் மழை காரணமாக 123 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. மழை காரணமாக குருநாகல், அனுராதபுரம் மற்றும் கம்பஹா ஆகிய மாவட்டங்களில் அதிக பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. இந்நிலையில் 111 வீடுகள் சேதமடைந்துள்ளன. இதனால் பல குடும்பங்கள் இடம்பெயர்ந்துள்ளன என அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை பொகவந்தலாவா ஆரியபுரம் பகுதியில் நேற்று பிற்பகல் பெய்த கனமழை காரணமாக வீடொன்றின் மீது பெரிய பாதுகாப்பு சுவர் இடிந்து விழுந்துள்ளது. தீபாவளியை முன்னிட்டு வீட்டில் வசிப்பவர்கள் நேற்று கொழும்பில் உள்ள உறவினர் வீட்டுக்கு சென்றிருந்த வேளை இரவு 8 மணியளவில் நீடித்த மழையின் போது வீட்டின் பின்னால் கட்டப்பட்ட பாதுகாப்பு சுவர் இடிந்து இந்த வீட்டின் மீது விழுந்துள்ளது. இதனால் வீட்டின் 2 அறைகள் மற்றும் சமையலறை என்பன பலத்த சேதமடைந்துள்ளன. நாட்டில் தொடரும் சீரற்ற காலநிலை காரணமாக பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு அதிகரித்து காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் ஆரம்ப எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்று முதல் நாளை பிற்பகல் 2:30 மணி வரை இந்த எச்சரிக்கை அமலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் கிழக்கு பகுதி கடற்பரப்பில் வங்காள விரிகுடாவின் ஆழ்கடல் பகுதிகளிலும் கரையோர கடற்பரப்பு பகுதிகளிலும் கடல் கொந்தளிப்பாகவோ அல்லது அதிக கொந்தளிப்பாகவோ காணப்படும். சில வேளைகளில் மணித்தியாலத்திற்கு 55 கிலோமீட்டர் முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இதனால் கடற்படையினர், மீனவர்கள் மற்றும் கடற்கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. தற்போது பெய்து வரும் கனமழை காரணமாக மகாஓயாவின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதால் குறித்த ஆற்றின் கரையோரங்களில் அமைந்துள்ள பல தாழ்நில பகுதிகளுக்கு அடுத்த 36 மணித்தியாலங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாளை நண்பகல் 12 மணி வரை செல்லுபடியாகும் வகையில் நீர்ப்பாசன திணைக்களத்தினால் விடுக்கப்பட்டுள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி அலவ, திவலப்பட்டிய, மேரிக்கம, பன்னல, வெண்ணப்பூவ, கட்டான, நீர்கொழும்பு மற்றும் தங்குடுவ ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் வசிக்கும் மக்கள் வெள்ள நிலைமைகள் குறித்து மிகவும் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்த பகுதிகளில் வசிப்போர் அவசர நிலைமைகளின் போது பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல தயாராக இருக்க வேண்டும் எனவும் வாகன சாரதிகள் கவனமாக செயற்பட வேண்டும் எனவும் நீர்ப்பாசன திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. எட்டு மாவட்டங்களுக்கு இன்று இரவு 9 மணி வரை அமலாகும் வகையில் மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி கண்டி மற்றும் கேகாலை மாவட்டங்களில் 6 பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு 2 கட்டங்களின் கீழ் மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கண்டி மாவட்டத்தில் எட்டினுவர மற்றும் முழுதும்புர பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும், கேகாலை மாவட்டத்தில் மாமனல்ல, எட்டியந்தோட்ட, கேகால, அருநாயக்கு மற்றும் தெஹியோவிட்ட பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதேவேளை பதுளை மாவட்டத்தில் ஹல்தமுல்ல, பசறை, கொழும்பு மாவட்டத்தில் சீராவாக்க, காலி மாவட்டத்தில் நாகொட, நெலுவ மற்றும் எல்பெட்டிய, கண்டி மாவட்டத்தில் உடுநுவர, தெல்தோட்ட, உடபலாத, தொலுவ, பஹத தும்புர, பஹத்த ஹஹாவெட்ட மற்றும் ஹங்க இகலகோரல ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு 1ஆம் கட்ட மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கேகாலை மாவட்டத்தில் புலத், ஹவுகுப்பட்டிய, கல்கமுவ, ருவன்வெல்ல, வரக்காப்புல மற்றும் ரம்புக்கன, குருநாகல் மாவட்டத்தில் நாரமல, அலவ, ரெத்திகம மற்றும்
மல்லவப்பட்டிய மாத்தளை மாவட்டத்தில் எடவத்த உக்குவல பல்லேபுல லக்கல நாவுல அம்பன் ஹங்க கோராயலய மற்றும் ரத்தோட்டை ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் நுவர்லியா மாவட்டத்தின் வலப்பனை அம்பகமுவ நோர்வூட் மற்றும் ஹாங்குரங்கேத்த மற்றும் ரத்னபுரி மாவட்டத்தின் கலவானை இம்புல்பே ரத்னபுரி மற்றும் ஹேலியகுட ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு இன்றிரவு 9 மணி வரை அமலாகும் வகையில் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் மண்சரிவு எச்சரிக்கையை விடுத்துள்ளது. பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க சம்மேளன குழுவினருக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் இன்று சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கவிற்கும் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க சம்மேளன குழுவினருக்கும் இடையில் இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் சந்திப்பு இடம்பெற்றது. கடந்த காலத்தில் பல்வேறு காரணங்களால் பல்கலைக்கழக பட்டமளிப்பு பாடநெறிகளில் ஏற்பட்ட தாமதங்கள் மற்றும் அவற்றை குறித்த காலத்தில் நிறைவு செய்ய முடியாமை காரணமாக பல்கலைக்கழக கட்டமைப்பில் உருவாகியுள்ள சிக்கல்கள் மற்றும் பல்கலைக்கழக ஆசிரியர்கள் முகம் கொடுக்கும் சவால்கள் தொடர்பில் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க சம்மேளனத்தின் பிரதிநிதிகள் ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்தினர். அவ்வாறு தாமதமான பட்டப்படிப்புகளின் தரத்தை பாதுகாத்து அவற்றை விரைவில் நிறைவு செய்யவும், இதுவரை முடிக்கப்படாத பணிகளை திறம்பட முடிக்கவும், ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேம்படுத்த தேவையான திட்டத்தை தயாரித்து சமர்ப்பிக்குமாறும் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க வலியுறுத்தினார். அத்துடன் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த தேவையான வசதிகளை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். இதன்போது பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் மற்றும் பணிக்குழாமினரை ஆட்சேர்ப்பு செய்தல் மற்றும் பல்கலைக்கழகத்திற்கு தொடர்ந்து அவர்களின் சேவைகளை பெற்றுக்கொள்ளல் மற்றும் உயர்கல்வியின் தரத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரணி அமரசூரிய, துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் அனுர கருணாதிலக, தொழிலமைச்சர் மற்றும் நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் சாண்ட பெர்னாண்டோ ஆகியோருடன் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க சம்மேளன தலைவர் PR வீரதுங்க, செயலாளர் ஷாருதித்த இலங்கசிங்க உள்ளிட்ட பிரதிநிதிகள் பங்கேற்றனர். நேபாளத்தில் இஷாரா சிவந்தியுடன் கைது செய்யப்பட்ட தக்ஷி என்ற பெண் அவருக்கு தெரியாமலேயே நேபாளத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டமை தற்போது தெரியவந்துள்ளது. நேபாளத்தில் இஷாரா சிவந்தியுடன் கைது செய்யப்பட்ட தக்ஷி என்ற பெண்ணை வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி நேபாளத்திற்கு அழைத்துச் சென்றமை விசாரணையில் தெரியவந்துள்ளது. கணேமுல்ல சஞ்சீவ கொலை தொடர்பில் இஷாரா சிவந்தியை 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் சஞ்சீவ கொலைக்கு பின்னர் அவர் பல நாட்களாக மறைந்திருந்ததாக கூறப்படும் இடங்களை ஆய்வு செய்ய அழைத்துச் செல்லப்பட்டு வருகின்றார். தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள இஷாரா சிவந்தி கிளிநொச்சிக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அதற்கிடையில் ஹெஹல் பத்ர பத்மேவின் அறிவுறுத்தலின் கீழ் இஷாராவை போன்ற தோற்றமுடைய இளம் பெண் ஒருவரை ஜஃப்னா சுரேஷ் தேடுகையில் தக்ஷி எனும் பெண்ணை சந்தித்துள்ளார். குறித்த பெண்ணுக்கு சிங்களம் பேச தெரியாத நிலையில் அவரை வெளிநாட்டுக்கு பணிக்கு அனுப்புவதாக கூறிய சுரேஷ் நேபாளத்திற்கு அழைத்துச் சென்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அந்த வகையில் தக்ஷி என்ற பெண்ணுக்கு தெரியாமலேயே அவர் நேபாளத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டமை தற்போது தெரிய வந்துள்ளது. இஷாரா சிவந்திக்கு தங்குமிட வசதிகளை ஏற்பாடு செய்து கொடுத்ததாக கூறப்படும் களுத்துறை மத்துக்கும பிரதேசத்தில் உள்ள வீடொன்றின் உரிமையாளரை எதிர்வரும் 24ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வீட்டின் உரிமையாளரான பெண்ணொருவர் கொழும்பு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினரால் சனிக்கிழமை கைது செய்யப்பட்ட நிலையில் நேற்று நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்திற்குள் கடந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி பாதாள உலக கும்பலை சேர்ந்த கணேமுல்ல சஞ்சீவ என்பவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய இஷாரா சிவந்தி நாட்டை விட்டு தப்பிச் சென்று தலைமறைவாக இருந்த நிலையில் கடந்த 14ஆம் தேதி நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டு தொடர்ச்சியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாடளாவிய ரீதியில் தீபாவளி விசேட பூஜைகள் இடம்பெற்றன.
தீபாவளி திருநாளை முன்னிட்டு இன்று நாடளாவிய ரீதியில் விசேட பூஜைகள் இடம்பெற்றன. இந்துக்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான தீபாவளி திருநாள் இன்று கொண்டாடப்படுகின்றது. அந்த வகையில் இன்று நல்லூர் கந்தசுவாமி கோவிலில் சிறப்பு விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. இதன்போது அதிகமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடுகளில் ஈடுபட்டனர். வரலாற்று சிறப்புமிக்க மன்னார் திருக்கேதீஸ்வர ஆலயத்தில் தீபாவளி சிறப்பு பூஜை இடம்பெற்றது. திருக்கேதீஸ்வர ஆலய பிரதம குரு கருணானந்த குருக்கள் தலைமையில் பூஜை இடம்பெற்றது. இதன்போது நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். இதேவேளை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு இந்து ஆலயங்களிலும் தீபாவளி சிறப்பு பூஜைகள் இடம்பெற்றன. தீபாவளி பண்டிகையையொட்டி கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசேகர திருகோணமலை திருக்கோணேஸ்வரர் ஆலயத்தில் இன்று வழிபாடுகளில் ஈடுபட்டார். பின்னர் கோவிலின் தேவைப்பாடுகள் குறித்து ஆலய நிர்வாகத்தினருடன் கலந்துரையாடினார். ஒரு சிறிய ஆய்வு மேற்பார்வை நடத்தியதுடன் தேவையான பணிகளை மேற்கொள்ள வேண்டிய பொருத்தமான நடவடிக்கைகள் குறித்தும் ஆளுநர் கலந்துரையாடினார். தீபாவளியை முன்னிட்டு இன்றைய தினம் மட்டக்களப்பில் உள்ள ஆலயங்களில் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. மட்டக்களப்பு ராமகிருஷ்ண மிஷனிலும் விசேட நிகழ்வுகள் இடம்பெற்றன. ராமகிருஷ்ண மிஷன் பொது முகாமையாளர் சுவாமி நீல மாதவானந்தர் தலைமையில் இடம்பெற்ற வழிபாடுகளில் ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம் மாதாந்த சஞ்சிகையின் ஆசிரியரும் ராமகிருஷ்ண மடத்தின் துறவியுமான ஸ்ரீமத் சுவாமி அபவர்கானந்தஜி மகாராஜ் கலந்து சிறப்பித்தார். இன்றைய தினம் இலங்கை சாரணர் சங்கத்தால் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள சாரணர் வாரம் 2025 நாடு முழுவதும் வெகு விமர்சையாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் தீபத்திருநாளை முன்னிட்டு சாரணிய மாணவர்கள் கலந்து கொண்ட வழிபாட்டு நிகழ்வுகள் இடம்பெற்றன. மட்டக்களப்பில் மாவட்ட சாரண தலைவர் டி ருத்தகரனின் ஒருங்கிணைப்பில் கல்லடி ராமகிருஷ்ண மிஷன் மற்றும் மாணவர் இல்லத்தில் அமைந்துள்ள ராமகிருஷ்ண பரமஹம்சர் கோவில் வளாகத்தில் வழிபாடுகள் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் உதவி மாவட்ட ஆணையாளர் ஆ நிஷாந்தன், உதவி மாவட்ட ஆணையாளர் எம் சந்திரவர்மன், பட்டிருப்பு உதவி மாவட்ட ஆணையாளர் என் பிரதீபன் ஆகியோருடன் மாவட்ட சாரண தலைவர்கள் என 150க்கும் மேற்பட்ட சாரணர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். தீபாவளி திருநாளை முன்னிட்டு ஹேட்டன் ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் ஆலயம் உட்பட மலையகத்தில் உள்ள ஆலயங்களில் விசேட பூஜை வழிபாடுகள் இன்று இடம்பெற்றன. இந்துக்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான தீபாவளி திருநாள் இன்று கொண்டாடப்படுகின்றது. இதேவேளை நேற்று நள்ளிரவு ஹேட்டன் நகரில் வர்த்தகர்களும் பொதுமக்களும் இணைந்து வீடுகளில் வீதிகளில் விளக்குகளை ஏற்றி பல்வேறு நடன நிகழ்வுகளுடன் தீபாவளி கொண்டாட்டங்களை ஆரம்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு விஷ்ணு கோவிலில் விசேட வழிபாடுகள் இடம்பெற்றன. விஷ்ணு பகவான் நரகாசுரனை தோற்கடித்ததை நினைவு கூறும் வகையில் அவர்கள் வழிபாட்டில் ஈடுபடுகின்றனர். அந்த வகையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கொழும்பு ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் விஷ்ணு கோவிலில் தீபாவளி சிறப்பு ஆசீர்வாத பூஜைகள் இடம்பெற்றன. கோவிலின் பிரதான பூசகர் ஸ்ரீ சந்திரகாந்தன் குருக்களால் ஆசீர்வாதம் வழங்கப்பட்டது. இந்த பூஜை வழிபாட்டில் ஏராளமான இந்து பக்தர்கள் கலந்து கொண்டனர். கிழக்கு மாகாண சமூக சேவைகள் திணைக்களத்தின் ஏற்பாட்டில் முதியோர் சங்கங்கள் இணைந்து நடத்திய சிறப்பு தீபத்திருநாள் பண்டிகை நிகழ்வு இன்று மட்டக்களப்பில் இடம்பெற்றது. கிழக்கு மாகாண சமூக சேவைகள் திணைக்கள உத்தியோகத்தர்களின் ஒழுங்கமைப்பில் மாகாண சமூக சேவை திணைக்கள பணிப்பாளர் கே இளங்குமுதன் தலைமையில் மட்டக்களப்பு கல்லடி சுவாமி விபுலானந்தர் முதியோர் இல்ல வளாகத்தில் நிகழ்வு இடம்பெற்றது. முதியோர் இல்ல வளாகத்தில் அமைந்துள்ள ஆலயத்தில் சிறப்பு பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று முதியோர்களின் பட்டாசு கொளுத்தி மகிழ்வும் நிகழ்வு இடம்பெற்றது. இதனைத் தொடர்ந்து அதிதிகள் வரவேற்புடன் மங்கள விளக்கேற்றப்பட்ட முதியோர்களின் கலைக்கலாசார நிகழ்வுகள் இடம்பெற்றன. அதிதிகளாக கிழக்கு மாகாண பிரதி தபால் மா அதிபர் எஸ் பிரகாஷ், மாகாண கலாசார திணைக்கள ஓய்வுநிலை பணிப்பாளர் எஸ் நவநீதன், மட்டக்களப்பு மாநகர சபை ஆணையாளர் என் தரஞ்சியன், சமூக சேவைகள் திணைக்கள அதிகாரிகள், உத்தியோகத்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர். வடக்கு மாகாண பாடசாலைகள் நாளைய தினம் வழமை போல் இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண பாடசாலைகளில் நாளைய தினம் வழமை போல் கல்வி செயற்பாடுகள் இடம்பெறும் என வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தினால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று தமிழ் மக்களால் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகின்றது. இந்நிலையில் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தை தொடர்பு கொண்டு வினவிய வேளை நாளைய தினம் வடக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் வழமை போல் இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
திருகோணமலை தங்கபுரம் பகுதியில் இன்று மாலை இடம்பெற்ற விபத்தில் 5 படுகாயமடைந்துள்ளனர். திருகோணமலை சம்பூர் போலீஸ் பிரிவில் உள்ள தங்கபுரம் பகுதியில் 2 மோட்டார் சைக்கிள்கள் நேருக்கு நேர் மோதியதில் 5 படுகாயமடைந்த மூதூர் தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சம்பூர் போலீசார் தெரிவித்தனர். இச்சம்பவம் இன்று மாலை இடம்பெற்றுள்ளது. காயமடைந்த 5 மூவர் அவசர நோயாளர் காவு வண்டி மூலம் 2 முச்சக்கர வண்டியிலும் மூதூர் தள வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அனுமதிக்கப்பட்டனர். தங்கநகரை சேர்ந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூவர் விபத்தில் படுகாயமடைந்துள்ளனர். ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூவர் பயணித்த மோட்டார் சைக்கிளுடன் எதிரே வந்த பிறிதொரு மோட்டார் சைக்கிள் மோதி விபத்து சம்பவித்துள்ளது. குடும்பத்தினர் பயணித்த மோட்டார் சைக்கிள் மீது மோதிய மற்ற மோட்டார் சைக்கிளில் வருகிறந்தோர் மது அருந்தி இருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். விபத்து இடம்பெற்ற இடத்தில் உடைந்த நிலையில் மதுபான போத்தல்கள் காணப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சம்பூர் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். வவுனியாவில் பெருமளவான போதை மாத்திரைகளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வவுனியாவில் 3,59,000 போதை மாத்திரைகளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசார் என்று தெரிவித்துள்ளனர். வவுனியா மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து வவுனியா சிரேஷ்ட போலீஸ் அधीक्षक சோமரட்ன விஜயமுனியின் ஆலோசனையில் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவை சேர்ந்த உப போலீஸ் பரிசோதகர் விமல் பியரட்ன தலைமையிலான போலீசார் மேற்கொண்ட விசேட நடவடிக்கையின் போது குறித்த போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டன. வவுனியா ஏனையின் வீதியூடாக வவுனியா நகரை நோக்கி பயணித்த பொலிரோ ரக வாகனத்தை இலங்கை போக்குவரத்து சபை சாலைக்கு அருகில் மறைத்த போலீசார் விசேட சோதனையை மேற்கொண்ட போது குறித்த வாகனத்தில் போதை மாத்திரைகள் இருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து குறித்த மாத்திரைகள் மற்றும் வாகனம் என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டதுடன் அதன் சாரதியும் கைது செய்யப்பட்டார். குறித்த வாகனத்திலிருந்து 3,59,000 போதை மாத்திரைகள் மீட்கப்பட்டதுடன் அதனை உடமையில் வைத்துள்ள கற்பட்டி பகுதியை சேர்ந்த 23 வயது இளைஞர் கைது செய்யப்பட்டார். மேலதிக விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபரையும் போதை மாத்திரைகளையும் நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். களனிவழி மார்க்கத்தின் ரயில் போக்குவரத்து வழமைக்கு திரும்பியுள்ளது. களனிவழி மார்க்கத்தில் ரயில் ஒன்று தடம் புரண்டதால் பாதிக்கப்பட்ட ரயில் போக்குவரத்து தற்பொழுது இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. நேற்று மாலை கொஸ்கம மற்றும் அவிசாவளி ரயில் நிலையங்களுக்கு இடையில் ரயில் ஒன்று தடம் புரண்டதால் அந்த மார்க்கத்தின் ஊடான ரயில் போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் குறித்த ரயில் மீள தடமேற்றப்பட்டு அந்த மார்க்கத்தின் ரயில் சேவைகள் வழமை போல் இடம்பெற்று வருவதாக ரயில்வே திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மாகாண சபை தேர்தலை நடத்த தேர்தல் ஆணைக்குழு தயாராக இருப்பதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீரத்நாயக்க தெரிவித்துள்ளார். புதிய சட்டம் கொண்டுவரப்படும் பட்சத்தில் மாகாண சபை தேர்தலை நடத்த தேர்தல் ஆணைக்குழு தயாராக இருப்பதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீரத்நாயக்க தெரிவித்துள்ளார். தேர்தல் ஒன்றை நடத்த முதல் சட்டம் ஒன்று இருக்க வேண்டும். தேர்தல் ஆணைக்குழு என்பது சட்டத்தை அமுல்படுத்தும் நிறைவேற்று பணிகளை முன்னெடுக்கும் நிறுவனமாகும். நிறைவேற்று கடமையை செய்வதற்கு உறுதியான சட்டம் ஒன்று இருக்க வேண்டும். 2017ஆம் ஆண்டு 17ஆம் இலக்க மாகாண சபை தேர்தல் சட்டம் புதிதாக நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டத்தினூடாக அதுவரை நடைமுறையில் இருந்த விகிதாசார தேர்தல் முறைமைக்கு பதிலாக கலப்பு தேர்தல் முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த புதிய தேர்தல் முறைமைக்கு அமைய எல்லை நிர்ணய சிக்கல் ஒன்று இருந்தது. அதாவது தேர்தல் தொகுதிகளை பிரிப்பது தொடர்பான விவகாரமாகும். ஆணைக்குழு என்ற அடிப்படையில் எல்லை நிர்ணய பணிகளை குறுகிய காலத்தில் நிவர்த்தி செய்து விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சுக்கு ஒப்படைத்தேன். அதனை நாடாளுமன்றத்தில் ஒப்படைத்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுவதற்கான பணிகள் பல மாத காலமாக இழுத்தடிக்கப்பட்டன. அதன் பின்னர் நாடாளுமன்றத்தில் அப்போதிருந்த 225 பேரும் அதற்கு எதிராக வாக்களித்ததன் மூலம் எல்லை நிர்ணய அறிக்கை நிராகரிக்கப்பட்டது. பிரதமர் தலைமையில் குழு ஒன்றை நியமித்து அந்த குழுவில் எடுக்கும் தீர்மானத்தை அறிவித்ததும் ஜனாதிபதி அந்த தீர்மானத்தை வர்த்தமானியில் வெளியிட முடியும் என்பது அந்த சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த காலப்பகுதியில் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர், சபாநாயகர், சபை முதல்வர்கள் உள்ளிட்ட தரப்பினர் பிரதமர் தலைமையில் நியமிக்கப்பட்ட குழு என்பவற்றினாலேயே இது இல்லாமல் போயுள்ளது. அதனால் தேர்தல் ஆணைக்குழு மாகாண சபை தேர்தலை நடத்தவில்லை என ஆணைக்குழு மீது குற்றச்சாட்டு முன்வைக்கக்கூடாது. தம்மை நோக்கியே கை நீட்டிக் கொள்ள வேண்டும் என்று மாகாண சபை தேர்தல் தொடர்பில் அதிக அக்கறையுடன் பேசும் தரப்பினரிடம் இதே அக்கறை அந்த கால பகுதியில் இருந்திருந்தால் மாகாண சபை தேர்தலை நடத்தி இருந்தால்
இந்நேரம் ஒரு சில மாகாண சபைகளில் இன்னும் ஒரு தேர்தலும் வந்திருக்கும். மாகாண சபை தேர்தல் இடம்பெறாமல் போனமைக்கு தேர்தல் ஆணைக்குழுவால் எந்த பொறுப்பையும் ஏற்க முடியாது. தேர்தலை திருடர்கள் எடுத்துச் சென்றார்களா அல்லது அவர்களின் தலையில் வைப்பதற்கு இடமளித்தார்களா போன்ற காரணங்களை அப்போதிருந்த தரப்பினர் ஏற்க வேண்டும். தற்போதுள்ள தேர்தல் ஆணைக்குழு அதனை பொறுப்பேற்கவும் முடியாது. எனவே மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான சட்டத்தை தயார் செய்து தருமாறை நாங்கள் தொடர்ச்சியாக கோரி வருகின்றோம். இன்றல்ல அன்றிலிருந்து இதனை கோரி வருகின்றோம். காலத்திற்கு காலம் எங்களின் தீர்மானங்கள் மாறுவதில்லை. எப்போதும் தேர்தல் ஆணைக்குழு தேர்தலுக்காக முன்னின்று செயலாற்றும். புதிய சட்டம் ஒன்று கொண்டுவரப்படுமாக இருந்தால் தேர்தல் நடத்தும் கால எல்லை அரசாங்கத்தால் கொண்டுவரப்படும் சட்டத்தின் அடிப்படையிலேயே தீர்மானிக்க முடியும். ஏதாவது புதிய சட்டத்தை கொண்டு வருகின்றார்கள் என்றால் அதில் எந்த தேர்தல் முறைமையை குறிப்பிடப் போகின்றார்களோ அதன் அடிப்படையிலேயே மிகுதி செயற்பாடுகள் தீர்மானிக்கப்படும். அதற்கமையவே தேர்தல் நடத்தும் காலப்பகுதியை தீர்மானிக்க முடியும். அதற்கு முதல் எதனையும் கூற முடியாது. 2017 இலக்க சட்டத்திற்கமைய எங்களால் தயார் செய்யப்பட்ட எல்லை நிர்ணயத்திற்கமைய தேர்தலை நடத்துவது என்றாலும் அது பொருத்தமானதாக இருக்கும். ஆனால் ஏதாவது முறையில் விரைவில் தேர்தலை நடத்துவதே ஆணைக்குழுவின் கடப்பாடு. அது விகிதாசார தேர்தல் முறைமையாக இருந்தாலும் சிக்கலில்லை. கலப்பு தேர்தல் முறைமையாக இருந்தாலும் சிக்கலில்லை. சட்டம் தயாராகும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் சட்டத்தில் உள்ள விதத்தில் தேர்தலை நடத்த தயாராக இருக்கிறோம் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். ஓரியனைட் என அழைக்கப்படும் விண்கல் இன்றிரவு கிழக்கு வானில் தோன்றியுள்ளது. ஓரியனைட் என அழைக்கப்படும் விண்கல் இன்றிரவு கிழக்கு வானில் தோன்றியுள்ளதாக விஞ்ஞானம் மற்றும் பொறியியல் பேராசிரியர் ஹெகான் வீரசேகர தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்தார். වසරේ අපිට දැක ගැනීමට පුළුවන් වන ප්‍රධානතම උල්කාපාත වර්ෂාවක් අද රාත්‍රියේ අපිට බලන්න පුළුවන් වෙනවා. இவ்வருடத்தின் மிகப்பெரிய விண்கல் இன்றிரவு கிழக்கு வானில் தோன்றவுள்ளது. இந்த விண்கல்லிற்கு ஒரியனைட் என்று பெயரிடப்பட்டுள்ளது. ஒரியன் நட்சத்திரங்களின் வடிவத்தின் வழியாக பார்க்க முடியும் என்பதால் இது இவ்வாறு அழைக்கப்படுகிறது. இந்த விண்கல் இரவு 11 மணி அளவில் தோன்ற ஆரம்பிக்க உள்ளது. இந்த விண்கல்லை அதிகாலை 3 மணி தொடக்கம் 5 மணி வரை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த நேரத்தில் வானத்தின் உச்சியில் 1 மணி நேரத்திற்கு 20 முதல் 30 விண்கற்களை பார்க்க முடியும். விண்கற்களின் அதிகப்படியான காட்சிகள் விண்கல் மழை என அழைக்கப்படும். 3 4 5 වගේ වෙලාව මොකද ඒ වෙනකොට මේ තාරුකා රාශිය හසේ මුදුනට ගමන් කරලා තියෙනවා. ඒතකොට අපිට බාහිර පරිසරයේ තියෙන බාධාවන්ගෙන් තොරව මේ උල්කාපාත වර්ෂාව පැහැදිලිව නිරීක්ෂණය කරන්න පුළුවන් වෙනවා. கிளிநொச்சி ஈச்சங்குளம் கரையில் இளம் குடும்பஸ்தர் கொலை செய்யப்பட்டுள்ளார். கிளிநொச்சி அக்கராயன்குளம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட அக்கராயின் ஈச்சங்குளம் கரையில் இளம் குடும்பஸ்தர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். 24 வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையை இவ்வாறு வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் அக்கராயன்குளம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு வவுணதீவு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பென்சேனை வாதகல்மடு கிராமத்தில் இன்று அதிகாலை காட்டு யானையின் தாக்குதலுக்கு இலக்காகி 4 பிள்ளைகளின் தாயார் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த பெண் தனது வீட்டில் உறங்கிக் கொண்டிருக்கையில் வீட்டினுள் இருந்த நெல்லினை உண்பதற்காக வந்த காட்டு யானையை கண்டு பயத்தில் வெளியே ஓடிய போது யானை அவரை தாக்கியதாக கூறப்படுகிறது. 58 வயதுடைய வைரமுத்து மலர் என்பவர் உயிரிழந்துள்ளார். வவுணதீவு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் வேண்டுகோளுக்கமைய திடீர் மரண விசாரணை அதிகாரி தம்பிப்பிள்ளை தவக்குமார் சடலத்தை பார்வையிட்டு விசாரணைகளை மேற்கொண்ட பின் பிரேத பரிசோதனைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு சடலத்தை எடுத்துச் செல்லுமாறு பணித்திருந்தார். இதேவேளை மண்முனை மேற்கு பிரதேச செயலாளர் என் சத்யானந்தியின் அனுமதிக்கு அமைவாக பிரதேச செயலகத்தினால் யானை தாக்கி இறந்தமைக்காக 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக மரண சடங்கிற்காக இறந்தவரின் மகனிடம் 1 லட்சம் ரூபாய் காசோலையினை கிராம உத்தியோகத்தர் மற்றும் அனர்த்த நிவாரண முகாமைத்துவ பிரிவு உத்தியோகத்தர்கள் வைத்தியசாலையில் வைத்து வழங்கினர். யாழ்ப்பாணம் அராலி வீரபத்ரர் கோவில் மண்டபத்திலிருந்து முதியவர் ஒருவரது சடலம் மீட்கப்பட்டுள்ளது. அராலியை சேர்ந்த கணேசலிங்கம் என்ற 81 வயது முதியவரின் சடலம் இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது. குறித்த நபர் வழிபாட்டுக்காக ஆலயத்திற்கு சென்ற நிலையில் ஆலய மண்டபத்தில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. சடலம் மீட்கப்பட்டு உடற்கூற்று பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆஜே பாலசிங்கம் மேற்கொண்டார். சம்பவம் தொடர்பில் பட்டுக்கோட்டை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்.
வாய்ப்புற்று நோயை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இலங்கை பல் மருத்துவ சங்கத்தின் புதிய தலைவராக டாக்டர் ஆனந்த ரத்நாயக்க நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கை பல் மருத்துவ சங்கத்தின் 93வது தலைவரை நியமிக்கும் நிகழ்வு கோட்டையில் உள்ள தனியார் விடுதியில் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தலைமையில் இடம்பெற்றது. நிகழ்வில் 2025-2026 ஆண்டுக்கான 93வது தலைவராக ஆனந்த ரத்நாயக்க நியமிக்கப்பட்டார். இலங்கை பல் மருத்துவ சங்கத்தின் தற்போதைய தலைவர் பேராசிரியர் ருவன் ஜெயசிங்க புதிய தலைவருக்கு சிறப்பு ஆடையை வழங்கினார். இந்நிகழ்வில் உரையாற்றிய சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச, நாட்டின் நீண்ட வரலாற்றை கொண்ட சங்கமான இலங்கை பல் மருத்துவ சங்கத்தின் 93வது தலைவரை பதவியேற்கும் விழாவில் பங்கேற்பது மிகுந்த மரியாதைக்குரியது என குறிப்பிட்டார். புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டாக்டர் ஆனந்த ரத்நாயக்கவிற்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்ட அவர், இலங்கை சுகாதாரத்துறையின் பல துறைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளதாக தெரிவித்தார். வாய்ப்புற்று நோயை தடுப்பதற்காக முன்கூட்டியே நோயை கண்டறியும் தேவைப்பாடு உள்ளது. நாட்டில் ஆண்களிடையே வாய்ப்புற்று நோய் ஒரு பிரச்சனையாக மாறியுள்ளது. நாட்டில் உயர்தர சுகாதார சேவை செயல்பட்டு வருகின்றது. நாட்டில் தற்போதைய பல் சம்பந்தமான மருத்துவத்தை அனைவரும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் மேலும் மேம்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நாட்டு மக்களை நல்ல ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வை பெற்றுக்கொள்ளும் மக்களாக மாற்ற சுகாதார அமைச்சகம், நிபுணர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து பணியாற்ற இலங்கை பல் மருத்துவ சங்கம் சுமார் 1900 உறுப்பினர்களை கொண்டது. இது இலங்கையில் பல் மருத்துவ தொழிலில் தேசிய அமைப்பாகும். மேலும் அதன் பிரதான செயற்பாடுகள் வாய் சம்பந்தமான நோய்களை தடுப்பது, நாட்டின் பல் பராமரிப்பு சேவைகளை தரப்படுத்துவது, பல் மருத்துவ துறையில் கல்வி மற்றும் ஆராய்ச்சியின் மிக உயர்ந்த தரத்தை நிலைநிறுத்துவது மற்றும் அதன் உறுப்பினர்களின் தொழில்துறை வளர்ச்சியை மேம்படுத்துவதாகும். புதிய தலைவரை பதவியேற்பதற்காக நடைபெற்ற நிகழ்வில் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் இந்திக்க கருணாதிலக, ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழக பல் மருத்துவ பீடத்தின் பீடாதிபதி பேராசிரியர் பிரியகே பாலிபன, பேராதனிய பல்கலைக்கழக பல் மருத்துவ பீடத்தின் பீடாதிபதி பேராசிரியர் ஜயாச்சகம பன்னஹக, சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சின் துணை இயக்குனர் சந்தன கஜநாயக்க, இலங்கை பல் மருத்துவ சங்கத்தின் செயலாளர் டாக்டர் ரவி பிரிய ரணவக்க, பொருளாளர் கிருஷகாந்த அத்தபத்து மற்றும் சங்கத்தின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். நாட்டில் டெங்கு நோய் பரவல் மீண்டும் அதிகரித்துள்ளது. நாட்டில் தற்போது 11 மாவட்டங்களில் டெங்கு பரவல் மீண்டும் அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. சீரற்ற வானிலை காரணமாக டெங்கு நுளம்புகளின் இனப்பெருக்கம் அதிகரித்துள்ளதாக அப்பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. நடப்பாண்டில் இதுவரையான காலப்பகுதியில் 40,392 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். 22 பேர் உயிரிழந்துள்ளனர். தற்போது சூழ்நிலையை கருத்தில் கொண்டு டெங்கு நுளம்புகள் பரவுவதை கட்டுப்படுத்த சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு சபை குறிப்பிட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்ட விவாதிகள் கழக அங்குரார்ப்பண விழா நேற்று இடம்பெற்றது. கிளிநொச்சி மாவட்ட விவாதிகள் கழகத்தின் அங்குரார்ப்பண விழா கிளிநொச்சி கூட்டுறவு மண்டபத்தில் நேற்று இடம்பெற்றது. மாவட்ட விவாதிகள் கழக தலைவர் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் முதன்மை விருந்தினராக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்விஞ்சனம் ஸ்ரீதரன் கலந்து கொண்டார். மங்கள விளக்கேற்றப்பட்ட நிகழ்வுகள் இடம்பெற்றன. இந்நிகழ்வில் மாவட்ட பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் அமரசிங்கம் கேதீஸ்வரன், வடக்கு வலய தமிழ் பாட ஆசிரியர் ஆலோசகர் கலைச்செல்வி ஞானசேகரன், கிளிநொச்சி முருகானந்தா கல்லூரி அதிபர் அரசரத்னம் பங்கேற்செல்வன், சட்டத்திரணி தனபாலசிங்கம் லக்ஷன், எழுத்தாளர் தீபச்செல்வன், மூத்த படைப்பாளிகள், பொது அமைப்பினர், பாடசாலை முதல்வர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். ஒவ்வொருவருடைய செய்திகளும் வெளியிலே கொண்டு வரப்பட வேண்டும். கொண்டு வரப்படுகின்ற பொழுதுதான் அது வரலாற்றிலே எங்களுக்கான மிகப்பெரிய செய்தியை தரும். கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய ஆசிரியர்களுடைய இடமாற்றம் இந்த மண்ணை எவ்வாறு பாதிக்கும், எப்படி பலரும் சிந்தித்தால் இந்த மண் அதை ஒரு விவாத பொருளாக்குங்கள். ஆசிரியருடைய பற்றாக்குறை இங்கே மிகப்பெரிய அளவிலே மாறி இருக்கிறது. விசுவமடுவில் தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு துவிச்சக்கர வண்டிகள் வழங்கப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு விசுவமடு பிரதேசத்தில் மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்தை ஊக்குவிக்கும் நோக்கில் தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு துவிச்சக்கர வண்டிகள் வழங்கப்பட்டுள்ளன. விசுவமடு கிழக்கு அட்டைக்குளம் சிறுவர் பூங்காவில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றது. புதுக்குடியிருப்பு பிரதேச தவிசாளர் வே கரிகாலனின் நெறிப்படுத்தலில் அன்பாலயம் அமைப்பின் நிதி அனுசரணையோடு 15 பாடசாலை மாணவர்களுக்கு துவிச்சக்கர வண்டிகள் வழங்கி வைக்கப்பட்டன.
விசோமடு கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் வசிக்கும் தூரப்பகுதி மாணவர்கள் கல்வியை இடைநடுவில் நிறுத்தாமல் தொடரவும் போக்குவரத்து சிரமத்தை எளிதாக்கவும் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் பொதுக்குடியிருப்பு பிரதேச சபை தவிசாளர் வே கரிகாலன், விசோமடு ஆரம்ப பாடசாலை அதிபர் எஸ் யோகராஜா, திட்ட இணைப்பாளர் தி அனுஸ்ரீயா, மாணவர்கள், பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். சுன்னாகம் போலீஸ் உத்தியோகத்தர்கள் இருவருக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமான முறையில் பணத்தை சேகரித்த சுன்னாகம் போலீஸ் நிலைய போலீஸ் உத்தியோகத்தர்கள் இருவருக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபரால் இந்த இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இருவரும் நெடுந்தீவு போலீஸ் நிலையத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் சட்டவிரோதமாக ஈட்டிய பணம் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு பாசிக்குடாவில் நடைபெற்ற கிழக்கின் சுரகுகள் கண்காட்சி நிறைவுக்கு வந்தது. கிழக்கு மாகாண பண்பாட்டல்வல்கள் திணைக்களமும் கோரளைப்பற்று பிரதேச செயலகமும் இணைந்து நடத்திய கிழக்கின் சுரகுகள் எனும் துணிப்பொருளிலான கண்காட்சி நேற்றிரவு பிரதேச கலைமன்றங்களின் கலை நிகழ்ச்சிகளுடன் நிறைவு பெற்றது. நாட்கள் கண்காட்சியானது இடம்பெற்றது. அருகி வருகின்ற இனக்குழுமங்களிடையே கலை கலாச்சாரங்களை மேம்படுத்துவது, மறைந்து செல்கின்ற பாரம்பரியம், உணவு கலாச்சாரம், பாரம்பரிய பொருட்கள் பற்றிய அறிமுகம் என 3 விடயங்களை உள்ளடக்கியதாக கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. சிறப்பு விருந்தினராக தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. கொஃபே மூலம் அபராதம் செலுத்தலாம் என போலீசார் அறிவித்துள்ளனர். தென் மாகாணத்தில் இன்று முதல் கொஃபே மூலம் செயலி மூலம் நேரடியாக அபராதம் செலுத்த முடியும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த வசதி அடுத்த மாதம் வடமாகாணத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி இந்த ஆண்டு இறுதிக்குள் 9 மாகாணங்களையும் இந்த திட்டத்திற்குள் உள்ளடக்க திட்டமிட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கொஃபே செயலி மூலம் தொலைபேசி அல்லது பிற சாதனத்தை பயன்படுத்தி எந்த இடத்திலிருந்தும் எளிதாக பணம் செலுத்த முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது போக்குவரத்து விதிமுறைகளை மீறிய 3557 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாடளாவிய ரீதியில் நேற்று போலீசாரால் முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது போக்குவரத்து விதிமுறைகளை மீறியமை தொடர்பில் 3557 பேர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. போலீஸ் அதிகாரிகள், இராணுவ வீரர்கள், போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் கடற்படையினர் இணைந்து இந்த சுற்றிவளைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டனர். இந்த விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது பல்வேறு குற்றச்செயல்கள் தொடர்பில் 12 பேரும், சந்தேகத்தின் பேரில் 648 பேரும், பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட 230 பேரும், திறந்த பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட 142 பேரும், மதுபோதையில் வாகனங்களை செலுத்திய 27 பேரும், கவனக்குறைவாக வாகனங்களை செலுத்திய 15 பேரும், ஏனைய போக்குவரத்து விதிமுறைகளை மீறியமை தொடர்பில் 3557 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.